ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறை தலைவர்கிட்ட ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று வெளியாயிருக்கு. அது எதுக்காக அப்படின்னா, ஆவண எழுத்தாளரோட உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்காக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரைட்டர், அதாவது ஆவண எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாள் 24/5/2024 எங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா, பதிவுத்துறை தலைவர் அலுவலகம். இதோட பொருள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆவண எழுத்தாளர் உரிம விதிகள் 1982 உரிமங்கள் புதுப்பித்தல் மற்றும் உரிமங்களின் நகல் அளித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் உரிம விதிகள் 1982 விதி 13 படி ஆவண எழுத்தர்களால் உரிமம் புதுப்பித்தலுக்கான கட்டணம் செலுத்தி உரிய படிவத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தும் பல உரிமம் வழங்கும் அதிகாரிகளான மாவட்ட பதிவாளர் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களால் தணிக்கை குறிப்பில் குறிப்பிடும் இழப்பு குறிப்பு நிலுவை காரணமாக காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கையில் ஆவண எழுத்தாளரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது போன்ற காரணங்களுக்காகவும் உரிமம் புதுப்பித்தளிக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமம் சேதமான நிலையில் நகல் உரிம கோரி பெறப்படும் விண்ணப்பங்களை பரிசீலித்து நகல் உரிமம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பயன் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் 1982 பால் தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது. தமிழ்நாடு ஆவண எழுத்தாளர் அந்த விதிகள் சொல்லியிருக்காங்க, எழுத்தர்கள் உரிமங்களை புதுப்பித்தளிக்க எந்தவித காரணமும் இன்றி தாமாகவே அளிக்கப்படும் விண்ணப்பங்களை நிராகரிக்கவோ வழிவகை உள்ளது. விண்ணப்பங்களை எக்காரணத்திற்காகவும் நிலுவையில் வைத்திட வழிவகை இல்லை. எனவே விதிகளுக்கு உட்பட்டு உரிமங்களை புதுப்பித்தளிக்க கோரி பெறப்படும் மனுக்களின் மீதான தாமதமின்றி நடவடிக்கை எடுத்திட மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தாமதிக்கக்கூடாது, உரிமங்களை புதுப்பித்தளிக்க எந்த ஒரு காரணமின்றி தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சேதமான அல்லது கிழிந்து போன அல்லது கையாள இயலாத நிலையில் உள்ள உரிமங்களை பொறுத்து நகல் உரிம கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் அந்த விதி கொடுத்துருக்காங்க. தெரிவிக்கப்பட்டவாறு உரிய கட்டணம் செலுத்தப்பட்டிருப்பின் நகல் உரிமங்களை தாமதமின்றி வழங்கிடவும் அறிவுறுத்தப்படுகிறது. தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் 1982 கீழ் செலுத்தப்பட வேண்டிய அனைத்து கட்டணங்களுக்கும் ஒரே கணக்கு தலைப்பு மட்டுமே உள்ள நிலையில் நகல் உரிமங்களுக்கான கட்டணத்தையும் ஏற்கனவே அதாவது ஸ்டார் 2.0 மூலம் இணைய வழியே செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என தங்களது மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ஆவண எழுத்தாளர்களுக்கும் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவண எழுத்தாளர் உரிமம் புதுப்பித்தலுக்கான நடைமுறையில் தாமதம் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, பதிவுத்துறை அலுவலகத்திலேருந்து டாக்குமெண்ட் ரைட்டருக்கு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.